நமக்கு நிறைய தென்னந்தோப்பு இருக்கு தம்பி. இளநீ தான் முக்கிய வியாபாரம். சென்னையில கூட நிறைய இடத்துல இளநீ நாங்க சப்ளை பண்றோமே. மகேஷ் தம்பி வாங்க வாங்க உட்காருங்க தம்பி உட்காருங்க. உட்காருங்கம்மா. பவானி, இது மகேஷ் தம்பி, அன்போட முதலாளி. வணக்கம். வணக்கம் இது தம்பி. துளசியோட அம்மா. தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, இப்ப பரவாயில்லையா? உடம்பெல்லாம் நல்லாதான் தம்பி இருக்கு. ஆனா மனசுதான். என்னாச்சு? குடும்பத்துல நிறைய பிரச்சனை சிக்கல் எல்லாம் வரும்போதுதான் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உங்க கவலைய நீங்களா தான் வளர்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தோணுது. என்ன தம்பி சொல்றீங்க? தங்கச்சி எந்த பிரச்சனைக்கு போகாத ஆளாச்சே, அத போய் இப்படி சொல்றீங்க? அப்பா அம்மா கிட்ட இன்னும் லவ்வே சொல்லாத ஒரு பொண்ணு கிட்ட போய் இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவளுக்கு பிரஷர் கொடுத்தா அந்த பொண்ணு முடியாதுன்னு தானே சொல்லுவா. அப்படி முடியாதுன்னு சொன்னப்போ இவங்களுக்கும் தேவையில்லாத பிரஷர் வரதான் செய்யும். நீங்க எதை பற்றி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே தம்பி. அன்புக்கு ஏதோ ஜாதகம் பார்த்திருக்காங்க. அந்த ஜோசியர் இன்னும் 3 மாசத்துல அன்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. மூணு மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆனந்தி கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆனந்தி, எங்க அக்கா கல்யாணம் இருக்கு, அதனால என்னால இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டா. இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் நடந்தே ஆகணும்னு இவங்க பிரஷர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அவ்வளவு கட்டாயம்னா நீங்க வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவ சொல்லிட்டா. அதான் இவங்களை இவ்வளவு கோவப்பட வச்சிருக்கு. இவ்ளோ நடந்திருக்கா? என்னம்மா லலிதா, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, வந்ததுல இருந்து இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. மாப்பிள்ளையோட முகம் அதான் ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கா. நீங்க பாருங்கம்மா, நீங்க இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரஷர் ஆக்கிக்கிறீங்களோன்னு தோணுது. ஆனந்தியும் அன்பும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தர் இன்னொருத்தருக்காக தான் பிறந்திருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மாப்பிளைய கட்டிக்க போறது என் பொண்ணு துளசி தான். பவானி, சும்மா இருக்க மாட்டியா நீ? அவர் யதார்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ குறுக்க வந்து உன் விருப்பத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம விருப்பப்படுறதெல்லாம் நடந்துராது. மனசு ஒத்து போய் நடக்கிற விஷயம் இது, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அந்த 2 மனசுக்கும் தான் இப்ப ஒத்து போக மாட்டேங்குதே. யாழ்னி, எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதான் செய்யும். ஏன் துளசியோட அம்மா அப்பாவே எடுத்துக்கோ. ஏன் அவங்களோட இத்தனை நாள் மேரேஜ் லைஃப்ல கருத்து வேறுபாடோ இல்ல சண்டையோ வரவே இல்லைன்னு சொல்லு பாப்போம். சண்டையா? அடி உத வரைக்கும் போயிருக்கோம். கேட்டல, சண்டை வந்துருச்சேன்னு அவங்க என்ன பிரிஞ்சா போயிட்டாங்க? சில நேரங்கள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிவுகள் கூட நல்லதுக்கு தான். அந்த பிரிவு தான் அந்த உறவோட அருமையை புரிய வைக்கும். பிரிஞ்சவங்க சேரவே மாட்டாங்கன்னு இல்ல. உண்மையான உறவு எந்த சூழ்நிலையிலும் திரும்ப சேரும். அன்பும் ஆனந்தியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் உங்க அம்மா ஆனந்தி மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்காங்கன்னு. ஆனந்தி தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு தாலி வரைக்கும் வாங்கி வச்சிருக்காங்க. எனக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஆனந்தி 3 மாசத்துல அன்பை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்லைன்னு சொன்ன உடனே நீங்க எப்படிமா அவ வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்தீங்க? இதெல்லாம் சரியில்லம்மா. ஆனந்திக்கு அன்பு மேல எவ்வளவு பாசம் இருக்கோ அதே அளவுக்கு உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் வச்சிருக்கா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய நீங்க எப்படி சரி பண்ணி கடந்து போறதுன்னு பாருங்கம்மா. ஆனந்திய தயவு செஞ்சு விட்டு கொடுத்துறாதீங்க. இந்த 3 மாசத்துல கல்யாணங்கிறத சொல்லி ஆனந்திக்கு பிரஷர் கொடுக்காதீங்க. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஜோசியர் சொல்ற மாதிரி அன்புக்கு எதுவும் ஆயிடாது.
தம்பி, நீங்க ஆனந்திக்காக இவ்வளவு தூரம் பேசும்போது நான் இதையெல்லாம் யோசிக்க மாட்டேனா? அவ என் குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு நினைச்சதாலதான் புதுசா ஒரு தாலிய வாங்கி என் வீட்டுக்காரர் படத்துக்கு முன்னாடி வச்சு சீக்கிரமே அவ கழுத்துல அன்பு அதை கட்டணும்னு நான் ஆசையா வேண்டிக்கிட்டேன். ஆனா அந்த ஆசை அவளுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. அவ இந்த குடும்பத்துல வந்து வாழணுங்கிற எண்ணத்துல எதையுமே செய்யல, ஒரு வார்த்தை கூட பேசல. அவளுக்கே அதுல விருப்பம் இல்லாம போனதுக்கு அப்புறம் நான் என் பிள்ளையோட எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அதைத்தானே பண்ண முடியும். அம்மா, அன்பு உண்மையாவே நல்லா இருக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஆனந்திக்கு அன்பை கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் முடியும். இத நானே புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க புரிஞ்சுக்கலன்னா எப்படி? நான் சொன்னதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல முடிவெடுங்க. நான் வரேம்மா. மாப்பிளைக்கும் அந்த வீணா போனவளுக்கும் பிரச்சனைன்னு சொன்னதும் எப்படியாவது அதை பெருசாக்கி துளசிய கட்டி வச்சிடலான்னு யோசிச்சா இவன் வந்து குட்டையை குழப்பிட்டு போறானே. அண்ணி பழையபடி மனசு மாறிடுவாங்களோ? மகேஷ், என்னாச்சு? அன்பு அம்மா கிட்ட பேசிட்டியா? அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்களா? பேசியிருக்கேன், அவங்களும் யோசிக்கிறாங்க. நிச்சயமா மனசை மாத்திப்பாங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா அவங்க மனச மாத்தணும். அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நிச்சயமா நடக்கும். பாப்போலாம். ஆ